சுஜாதா அவர்கள் எழுதிய மீண்டும் தூண்டில் கதைகள். தனக்காக உதவி செய்ய சென்று திரும்பிய நண்பனை மது போதையில் கொன்று போட்ட ஒரு மனிதாபிமானம் இல்லாத கொடூர நண்பனின் கதை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். ஜாக்கிரதை சின்னா, எப்பவும் துப்பாக்கியை தள்ளி தான் பிடிக்கணும், கீழே காட்டணும். சொல்கிறதா இருந்தால் தான் விரல் ட்ரிக்கருக்கு போகணும், தெரியுதா என்றான் சின்னாவிடம் குரு. எல்லாம் தெரியும் குரு என்றான் சின்னா. லைசன்ஸ் இல்லாமல் நீ இவ்வளோ நர்வஸாக இருக்கிறதால தாண்டா சொல்கிறேன். சின்னா மறுபடியும் ஒரு மடக்கு ராவாக அடித்தான். போதும் சின்னா, உபதேசமெல்லாம் பண்ணாத. ரமேஷோட ஆளுக நிச்சயம் இங்கே தேடிக்கிட்டு வரத்தான் போகிறாங்க. துப்பாக்கி தேவைப்படும் என்றான் சின்னா. பாரு, துப்பாக்கி நம்மோடது இல்லை, பயன்படுத்துறதுக்கு இல்லை, பயப்படுத்துறதுக்கு தான், தெரியுதா? நான் போய் வேலையை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் ஏதாவது ஏடா கூடமாக ஆயிடுச்சுன்னா பயங்காட்ட மட்டும் இதை காட்டு என்ன. நான் திரும்பி வர்ற வரைக்கும் இடத்த விட்டு நகரக்கூடாது. ஃப்ரிட்ஜில் எல்லாம் இருக்குது, தின்னு குடிக்காத. போதும், காலையிலேருந்து நிறைய ஆயிடுச்சு. போதும் குரு, போ, அவனை முடிச்சுட்டு வா. அப்போது டெலிஃபோன் மணி அடித்தது. இந்த நம்பர் யாருக்கும் தெரியாது, எடுக்காதடா எடுக்காத என்றான் குரு. எடு எடு என்று 18 தடவை கெஞ்சிவிட்டு நின்றது. மீண்டும் அடித்தது. சின்னா, போகாதே, எடுக்காதே. பாய்ந்து எடுத்தான். ஏய், என்னடா வேணும் உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் கவிதா ஃப்ரம் சிட்டி பேங்க். உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்கு. வைடி ஃபோனை, லோனை எல்லாம் உன் கொண்டையில் வச்சுக்கோ. குரு கோபத்துடன், சின்னா எதுக்கு இப்படி பதறி பேசுகிற? சின்னா சின்ன குழந்தை போல மாலை மாலையாக கண்ணீர் உகுத்து முகத்தில் பீதி, பயம், மரண பயம் தெரிய அழ ஆரம்பித்தான். குரு, ரமேஷ் நம்ம 2 பேரையும் விட்டு வைப்பாங்கிறியாடா என்றான் அழுது கொண்டே. போட்டு தள்ளாமல் தூங்க மாட்டான்டா. ஜன்னல் கதவின் திரையை பிரித்து தெருவில் பார்த்தான். காலியாக இருந்தது. இஸ்திரி வண்டிக்காரர் நிழலில் பீடி குடித்து கொண்டிருந்தார். குரு அவன் கன்னத்தை துண்டால் துடைத்து, நாம் இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாதுடா, கவலைப்படாத, அமைதியாயிரு. நீ என்னதான் செய்ய போகிற குரு? குரு ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து நிதானமாக குடித்தான். அவன் நம்ம கொல்ல வரத்துக்குள்ளே அவனை நாம் கொண்டு விடணும்டா. கேங்கே பெட்டி பாம்பாக அடங்கி போயிடுவாங்க. எல்லாருமே நம்ம பக்கம் மாறிடுவாங்க. இன்னொரு கொலையா? ஆமாடா, வேறு வழியே இல்லை. நீ செஞ்ச அவசர காரியத்தால் கெட்டு குடிச்சவராக போயிடுச்சே எல்லாம். அந்த பொண்ணு குறுக்க வருவான்னு யார் நினச்சாங்க குரு? நான் என்ன சும்மா லேசாக ஒரு தட்டத்தானே போனேன். லேசாவா? இன்னும் அந்த பொண்ணு கோமாலிருந்து கண்ணு முழிக்கலையாம், தெரியுமா? குரு அந்த கந்தர்கோல சம்பவத்தை மறுபடி யோசிக்க தயங்கினான். தேர்தல் முடிவுகள் வந்த விஷக்கடி வேலை அது. ஜெயித்த தொண்டர்கள் மிதப்பிலும் தோற்ற தொண்டர்கள் ஏமாற்றத்திலும் மது கடைகள் திறக்க காத்திருந்து ஏற்றி கொண்ட போதை ராத்திரி அது. சின்னா தான் தோற்றத்தில் மிகவும் நொந்து போயிருந்தான். உதட்டை துடைத்து கொண்டு புறப்பட்டான். எங்கடா சின்னா, கிளம்பிட்ட? அவங்கள பார்த்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கு கை கூலிக்கிட்டு வரேன் குரு. போகாத, வெறுப்பேற்றுவான், உனக்கு தாங்காது, பொத்துக்கிட்டு வரும். அதெல்லாம் இல்லை, வெற்றிக்கு வாழ்த்து சொல்லணும், அதுதான் தேர்தல் நியாயம். நம்ம தலைவரே சொல்லியிருக்கார். இரு நானும் வரேன், உன்னை நம்புறதுக்கு இல்லை. தொண்டர் பவனில் பிரியாணியும் இனிப்புகளும் ஓடிக்கொண்டிருந்தது. பட்டாசு வெடித்து கொண்டிருந்தார்கள். அவைகளை கவனிக்காமல் சின்னா தைரியமாக நடந்தான். ரமேஷ் சின்னாவை பார்த்து, வாயா சின்னசாமி, என்ன ஆட்டம் காட்டினீங்கடா, இதுக்கு வந்த கட்சி மாறுறதுக்கா? ரமேஷ், என் உடம்புல கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் கட்சி மாறுறதில்ல. இன்றைக்கி நீ ஜெயிப்ப, நாளைக்கு நாங்கள். உங்களை போல் தினசரி ஒரு கட்சி இல்லை, அடிமட்ட தொண்டருங்க நாங்கள். பின்ன எதுக்குடா வந்த? வான்கோழி பிரியாணி துணவா? கோபத்தை அடக்கி கொண்டு குரு சொன்னான், வாழ்த்து சொல்ல வந்தோம், அவ்வளவுதான். ஏய், சிந்தாத்திரிப்பேட்டை கூட்டத்தில் என்னடா சொன்னான் இவன்? படுத்துக்கிட்டே ஜெயிப்போம், தோத்தா மொட்டை போடுறோம் அப்படின்லாம் சொன்னான்லடா. வேணா ரமேஷு, பெருந்தன்மையாக விட்டுருவோம். ரமேஷும் ஃபுல் தண்ணியில் இருந்தான். உனக்கெல்லாம் எதுக்குடா கிராப்பு, கோணவகடு, போடுறா மொட்டை. சின்னா வா, போயிடலாம், சந்தர்ப்பம் சரியில்லை. இரு குரு, என்னவோ இவன் சொல்கிறான், கேட்டுட்டு போகலாம். எனக்கு மொட்டை போட இந்த நாளில் யாராவது இருக்காங்களா? சொல்லு குரு. திருப்பதி சாமி கூட கேட்டுட்டு தான் மொட்டை கேட்பாரு. சின்னா வந்துரு.
திருப்பதி சாமியாடா நீ? ரமேஷ் அவனை கன்னத்தில் அறைந்தான். அதன் பின் கை கலப்பு நேரிட்டது. குருவையும் சின்னாவையும் அவர்கள் தொடர்ந்து தாக்கினார்கள். டிஷ்யூம் இல்லாத சண்டை காட்சி போலத்தான் இருந்தது. ஆனால் ரத்தம், வீக்கம், பல்லுடைந்து சிதறியது எல்லாம் நிஜம். சின்னா முரடன், கையில் கண்டது எதையும் தூக்கி அடிக்கிற பலசாலி. அப்போது அங்கே இருந்த வலுவான மரபெஞ்சை எடுத்து மட்டேர் என்று மண்டையில் போட போய் இனிப்பு வழங்க குறுக்கே வந்துவிட்ட ரமேஷின் 2ஆம் மனைவியின் மண்டையில் பட்டு ரத்தம் பீறிட்டது. அனைவரும் மயங்கி விழுந்தவளுக்கு என்னாச்சு என்று கவனிக்கையில் இவர்கள் தப்பித்து மோட்டார் சைக்கிளில் ஏறி வந்துவிட்டார்கள். அடையார் பாலம் வரை துரத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு டிராஃபிக்கில் கரைந்து போனார்கள். மூத்த சம்சாரத்தை போட்டிருந்தா கூட மன்னிச்சிருப்பான்டா. சின்ன வீடு, செல்லண்டா அவனுக்கு. அந்த பொம்பளையை யார் குறுக்க வர சொன்னது? சுடுவா சொல்லிட்டேன். இப்போ நம்ம 2 பேரையும் கொன்னே தீருவேன்னு சபதம் எடுத்திருக்கானா. என்னையும் சேர்த்துக்கிட்டான் பாரு என்றான் குரு. சரி, அப்போனா கொஞ்ச நாள் பாம்பே பக்கம் போயிடலாமா? அங்கேயும் அவனுக்கு ஆளுங்க இருக்காங்க, ராஜன், தாவூதுன்னு. முதல்ல பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் வர போகலாம். எல்லாம் போலீஸ் கண்காணிக்கும். கொஞ்ச நாள் பதுங்கித்தாண்டா இருக்கணும். ஜன்னலை மறுபடி திறந்து பார்த்தால் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். உள்ளே வந்து டிவி ரிமோட்டை இலக்கில்லாமல் இயக்கினான். இந்த பரபரப்பான சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு முழு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக கமிஷனர் கூறினார். தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட மோதலில் திரு ரமேஷின் மனைவியை தாக்கியவர்களை விரைவில் பிடிப்போம் என்று கமிஷனர் அறிக்கை விடுத்திருக்கிறார். எல்லா நியூஸ் சேனலிலும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். போலீஸ் வரத்துக்குள்ளே அவனே வந்துடுவான் சின்னா. ரமேஷின் வீட்டு முகப்பும் அவனது பெயர் பலகையும் திரையில் காட்டப்பட்டது. ஒரு ரிசர்வ் போலீஸ் கான்ஸ்டபிள் துப்பாக்கியுடன் வீட்டை காவல் காப்பது தெரிந்தது. சேனலை மாத்ரா காலையிலேருந்து திருப்பி இதையே காட்டிகிட்டு இருக்கான். நீ எப்படி உள்ளே போவ குரு? யோசிக்கிறேன். சின்னா தன்னை சுற்றி ஆராய்ந்து, இது யார் வீடு? ஜகனுது. எப்போனாச்சும் தள்ளிக்கிட்டு வருவானுங்க. எல்லா வசதியும் பொருளும் இருக்கு பாரு. பீச்சு காற்று, சுகவாசம். அவசரப்படாமல் அமைதியாக இரு. அவசரத்தால் வந்தது தான் இந்த வம்பு, ஞாபகம் வச்சுக்கோ. என்னை தனியாக விட்டுறாதே குரு. இது என்ன? துப்பாக்கி. இதுதான் உனக்கு துணை. இது ஜெகனோட துப்பாக்கி. ஒரு நண்பனுக்கும் மேலே. மறுபடியும் சொல்கிறேன், சுடக்கூடாது, பயம் காட்டணும். எனக்கு நீ இன்னும் ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்துரு. 2 நாளைக்கு தாங்கும். திரையில் இப்போது சமச்சீரான போஷாக்கான பற்களுக்கும் சரும பாதுகாப்புக்கும் சுவாச புத்துணர்ச்சிக்கும் பதில் சொல்லி கொண்டிருந்தார்கள். தங்க பதக்கம் தொடர்ந்தது. சிவாஜி கணேசன் போலீஸ் சீருடையில் ட்ரிம்மாக இருந்தார். சின்னா, ஐடியா கிடச்சிச்சுடா. கோடம்பாக்கம் பாலத்தின் மேல் ஏறாமல் பக்கவாட்டில் உள்ள தெருவில் நுழைந்து கல்யாண மண்டபத்துக்கு 4 வீடு தள்ளி மாடியில் இருந்தது சுண்ணாம்படித்து 10 வருஷமான அந்த கட்டடம். மாடி வராந்தாவில் ஒரு பிளாஸ்டர் முகத்தின் தலையில் ஈரமான விக் காய்ந்து கொண்டிருந்தது. குரு படியேறி வந்தபோது அந்த சிறுவன், என்ன வேணும் என்றான். அலமாரியில் பற்பல ராஜா உடைகளும் தலைப்பாகைகளும் தொப்பிகளும் பாஸ்டர்களுக்கான அங்கிகளும் ருத்ராட்ச மாலைகளும் திரிதண்டங்களும் காவி உடைகளும் வக்கீல் கருப்பு கோட்டுகளும் டாவாலி குறுகு பட்டைகளும் நர்சு சீருடைகளும் கோடம்பாக்கத்தின் கதை தேவைகளை எதிர்பார்த்து காத்திருந்தன. நைனா கஸ்டமர் ஒஸ்தனாரு. நைனா என்று அழைக்கப்பட்டவர் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஏப்பத்துடன் வந்தார். மா பேரு ராஜு. பாதாள பைரவியிலேருந்து காஸ்டியூம்ஸு நாங்கள் தான் சப்ளை. எனக்கு போலீஸ் உடை ஒன்று வேணும் ராஜுக்காரு. எண்ணி ரோஜு? ஒரு வாரம். ஏன் பிக்சரு லேது ஒரு ட்ராமாவுக்கு. இன்ஸ்பெக்டரா? போலீஸ்காரா? தமிழ்நாடா ஆந்திராவா? போலீஸ் அதிகாரி மாதிரி விஐபி மந்திரிகளையெல்லாம் காவல் பண்ணுறாங்களே அவங்கள மாதிரி. ஓ, ரிசர்வ் போலீஸா? ஆமாம், அதே தான். ஒக்க நிமிஷம் என்று உள்ளே சென்றான். இந்தாங்க உங்கள் அட்ரஸ்ஸு, பேர், ஃபோன் நம்பரு, ராசி, அட்வான்ஸ் 2000 ரூபாய் இஎன்டி. ட்ராமா முடிஞ்சதும் கொண்டாங்க. டேமேஜுன்னா தருவாத்தா திருப்பி எடுத்துக்க மாட்டோம். ஃபுல் காஸ்ட்டும் வாங்கிடுவோம். இதில் சைன் போடுங்க. கத்தி இருக்குதா? கத்தி காட்டி மிரட்டுற மாதிரி ஒரு சீன் வருது. தரேங்க. குக்கிரி கிச்சன் நைஃபு, பட்டாக்கத்தி, வீச்செருவா இது வேணும்? காட்டுங்க, பார்க்குறேன். சீருடையை இஸ்திரி போட்டு ஒரு பெரிய பாலித்தீன் பையில் கொடுத்தான். மாமிசம் வெட்டும் கத்தியை துணி போட்டு சுருட்டி எடுத்துக்கொண்டான். அங்கிருந்து மேம்பாலத்தின் வலது பக்கத்தில் காலியாக ஈ அடித்து கொண்டிருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் சென்றான். 7 மணிக்கு தான் சார் திறக்கும் என்றான்.
நான் ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு கேஸு விஷயமாக மஃப்டியில் இருந்தேன். ட்ரெஸ்ஸு மாற்றிக்கணும், உங்கள் பாத்ரூமை பயன்படுத்திக்கலாமா? ஓ, தாராளமாக சார். பைக்கில் செல்லும்போது டிராஃபிக் கான்ஸ்டபிள்கள் அவனுக்கு சல்யூட் அடிப்பதை கவனித்தான். தலையை லேசாக தாழ்த்தி அங்கீகரித்தான். ரமேஷின் வீடு கிரீனே சாலையில் இருந்தது. அங்கே மர நிழலில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி வீட்டை அணுகினான். காவல் காத்து கொண்டிருந்த ரிசர்வ் போலீஸ் கான்ஸ்டபிள் முதலில் அவனை அடையாளம் தெரியாமல் சற்று தயங்கி, எதற்கும் இருக்கட்டும் என்று சல்யூட் அடித்து விரைப்பாக நின்றான். கமிஷனர் ஆஃபீஸிலிருந்து வரேன், எல்லாம் சரியாக இருக்குல்ல? பார்த்தா டயர்டாக இருக்க, உனக்கு ரிலீஃப் எப்போ வரும்? ஐயா, சாயங்காலம் 6 மணிக்குங்கய்யா. பின்பக்கம் ஒருத்தர் இருக்கார்ல, கண்ணெல்லாம் சரியாக இருக்குல்ல? விஐபி இருக்காரா? உள்ளே இருக்காருங்க. கூட யாரும் இருக்காங்களா கட்சிக்காரங்க? இல்லைங்க, எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. சரி, உள்ளே போய் விசாரிச்சுட்டு வரேன். உள்ளே சென்றபோது ரமேஷின் வேலைக்காரர்கள் 2 பேர் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அவனை பார்த்ததும் சட்டென்று எழுந்தார்கள். நீங்கள் இருங்க, மிஸ் ரமேஷை பார்க்கணும், கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். தலைவர் உள்ளே இருக்காருங்க. ஏசிக்காக அறை மூடி இருந்தது. பிறந்து உள்ளே நுழைந்தான். நடு மேஜையில் எல்லா பத்திரிகைகளும் இறைந்திருந்தன. ரமேஷ் சோஃபாவில் சாய்ந்து மத்தியான தூக்கத்தில் இருந்தான். இந்த நிலையில் அவனை கொள்வது சவாலற்ற கோழைத்தனமாக இருந்தாலும் ரமேஷை விட்டு வைப்பதில் பெரிய அபாயம் இருக்கிறது. அவன் கண் முன்னே செம்புலி, சிவராமன், ஜீவன், ரத்னவேலு எத்தனை நண்பர்களை இழந்திருக்கிறான். கத்தி எடுத்தவன் கத்தியில்தான் சாவான். குருவின் கத்தி மார்பில் பாய்ந்தபோது ரமேஷிடமிருந்து கிளக் என்று ஓவல்டின் விழுங்குவது போல ஒரு சின்ன சப்தம் மட்டும் வந்தது. பாத்ரூமுக்கு சென்று கத்தியை நிதானமாக கழுவினான். மறுபடி பாலித்தீன் பையில் போட்டுக்கொண்டான். கதவை லேசாக திறந்து வெளியே வந்தான். வேலைக்காரர்கள் சாப்பாட்டை முடித்து தட்டுகளை அலம்பிக் கொண்டிருந்தார்கள். நல்லா தூங்கிட்டு இருக்காரு, கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு போனதா சொல்லிருங்க. சரிங்கய்யா. குரு மிகவும் சந்தோஷத்துடன் நீலாங்கரையில் ஜெகனின் கடற்கரை வீட்டுக்கு சென்று கதவை தட்டினான். யாரு என்று குரல் கேட்டது. குரு, வந்திருக்கேன், கதவை திறச்சின்னா. எல்லாம் முடிஞ்சிருச்சு. மௌனம். சின்னா சின்னா. மெல்ல கதவு தாழ்பால் நீக்கப்பட்டு பாதி திறக்க குரு தன்னை உடனே உள்ளே திணித்து கொண்டான். சின்னா கலங்கிய கண்ணாடி திரையிட்ட கண்களால் குருவை தலையிலிருந்து கால் வரை பார்த்தான். படுக்கையில் வைத்திருந்த துப்பாக்கியை பாய்ந்து எடுத்தான். நடுங்கும் கையை மற்றொரு கையால் பிடித்து கொண்டான். ஏய் சின்னா, நான் போலீஸ் இல்லை, குருடா குரு என்று சொல்லி முடிப்பதற்குள் 3 முறை சுட்டுவிட்டான். கதை நிறைந்தது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.